தமிழ் சினி டாக் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடன் பேசுவது கூட சரவணன். இப்போ நம்ம பார்க்க போகிற விமர்சனம் போகி. இந்த படத்தில் நபி நந்தி, சரத், சுவாசிகா, மொட்டை ராஜேந்திரன், சங்கிலி முருகன், MS பாஸ்கர் மற்றும் பலரும் நடிச்சிருக்காங்க. படத்துக்கு இசை மரிய மனோகர், ஒளிப்பதிவு ராஜா சி சேகர், எழுதி இயக்கியிருப்பது S விஜயசேகரன். போகி எப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும். போகி பண்டிகை அன்னைக்கு நம்ம வீட்டில் தேவையில்லாதெல்லாம் கொண்டு போய் வெளியில் எரிப்போம்ல, தேவையில்லாததையெல்லாம் எரித்து வெளியில் கொடுப்பது அல்லது தேவையில்லாததையெல்லாம் ஒழித்து கட்டுவது, இதுதான் போகி பண்டிகைக்கான அடிப்படை. அதே மாதிரி தான் இந்த படமும் தேவையில்லாதவர்களை, அதாவது இந்த சமூகத்திற்கு தேவையில்லாத கொடியவர்களை, கயவர்களை ஒழித்து கட்டுவது தான் இந்த படத்தோட அடிப்படை கரு. அதனால தான் இந்த படத்துக்கு போகி அப்படின்னு அழகாக பேர் வச்சிருக்காரு இயக்குனர். நிச்சயமாக அந்த பேர் வச்சதுக்காக அவர் நிச்சயமாக நம்ம பாராட்டுறோம். இந்த கதைக்கு கச்சிதமான பொருத்தம். படத்தோட நாயகன் நபி நந்தி, அவருடைய நண்பர் சரத், 2 பேரும் இப்போ சென்னைக்கு வந்திருக்காங்க. சென்னையில் சில கொலைகள் தொடர்ந்து நடக்குது. அந்த கொலைகளை இவங்க செய்கிறாங்க. அது ஆனால் அந்த கொலையை செய்கிறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் சஸ்பென்ஸு. இவருடைய ஃப்ளாஷ்பேக்கில் இடைவேளைக்கு அப்புறம் தான் அந்த கதையே வருது. ஆனால் நம்மால் இத்தனை திரைப்படங்களை நம்ம பார்த்ததுனால ஈஸியாக நம்மளால் ஊகிக்க முடியுது எதனால இந்த சம்பவம் நடந்திருக்கும் அப்படின்னு. ஒன்று, அந்த ஹீரோக்களுக்கு சொந்தத்தில் இது மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கலாம். அதன் விளைவுதான் இந்த படுகொலைகள் அப்படிங்கிறத நம்ம ஊகிக்க முடியுது. அதே மாதிரி தேனிக்கு மேலேயும் மூணாருக்கு கீழேயும் நடுவில் சென்ட்ரல் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கிராமம் இருக்குது, இப்போவும் இருக்குது. எந்த ஒரு பாதை வசதியும் இல்லாத ஒரு அடிப்படை வசதிகளற்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் இருக்கிற வசித்து வந்தவங்க தான் நபி நந்தியும் அவங்க தங்கச்சி சுவாசியாவும். நபி நந்தியை சின்ன பிள்ளையிலேருந்தே அவங்க அம்மா அப்பாவை இழந்து தன் தங்கச்சியை தானே வளர்த்துருக்காரு. அந்த தங்கச்சி +2ல் ஹையஸ்ட் மார்க் எடுத்து இப்போ மெடிக்கல் காலேஜில் வச்சு மெட்ராஸில் சீட் கிடச்சி வேலைக்கு படிக்கிறதுக்காக வந்துருக்காங்க, படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் அவன் அந்த விசுவாசிக்கு அவருக்கு நடந்த ஒரு கொடூரம் தான், ஒரு கொடூரம் அப்படியே இந்த நபி நந்தாவை திசை திருப்பி விட்டது. இந்த கொலைக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்களோ அவங்கள எல்லாம் தீர்த்து கட்டணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இறங்குறாங்க. அது என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க. உண்மையாக அந்த செல்ஃபோன் வந்ததுலேருந்து எல்லாமே படப்பதிவு செய்யப்படுகிறது. கையில் வச்சு செல்ஃபோன் வச்சுருக்க எல்லாருமே ஒளிப்பதிவாளரை மாறிட்டாங்க, வீடியோகிராஃபரை மாறிட்டாங்க, கேமராமேனை மாறிட்டாங்க. அவங்களுடைய அன்றாட நிகழ்வுகளை கூட அவங்க வீடியோ எடுத்து போடுறாங்க. அது ஒன்றும் தப்பு இல்லை, வீடியோ பதிவு செய்து வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற தலைமுறைகிட்ட போய் அவங்க தாத்தா பாட்டியோட ஃபோட்டோ கேளுங்க, யார்கிட்டையுமே இருக்காது, யாருக்கிட்டையுமே கிடையாது. 1970 பிறந்தவங்கள்ட்ட தாத்தா பாட்டியோட கேளுங்க, யார்கிட்டையுமே கிடையாது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுங்க அவங்க தாத்தா பாட்டியோட ஃபோட்டோ ஏன் வீடியோவே எடுத்து வச்சுருக்காங்க, டெய்லி வச்சுருக்காங்க. ஆனால் அந்த கடந்த கால நினைவுகள், கடந்த கால இந்த செல்ஃபோனில் கண்டுபிடிக்க முடியாத காலத்திற்கு முன்னாடி பிறந்தவங்களை என்ன பண்ணுவாங்க, அது முடியலை. ஆனால் இது ஒரு வரம் அப்படிங்கிற நிலைமையில் செல்ஃபோன்களின் வரவு ஒரு நல்ல வரம் அப்படின்னு நினச்சா, இன்னொரு பக்கம் இதனால் ஏற்படும் சமூக சீர்கழிவுகள், சமூக கேடுகளும் அதிகமாகிட்டே போகுது. முக்கியமாக சொல்கிறது, நம்முடைய தமிழ் சமூகத்தில் பெண்களுடைய அந்தரங்க படங்களை அதிகமாக வாங்கி விநியோகம் செய்வது, அதிகமாக எடுத்து விநியோகம் செய்வது, அந்த பெண்களுக்கே தெரியாமல் வீடியோ பதிவு செய்வது, அதை வெளிநாடுகளுக்கு அனுப்புவது, இணைய போர்னோ வெப்சைட்டில் அதை அப்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டமே இன்னைக்கு வரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்காங்க, செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் ஒழிச்சு கட்டணும், இதை செய்யக்கூடாது, இதையெல்லாம் சரி செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் இயக்குனர் சொல்லியிருக்கின்ற ஒரு கருத்து. நிச்சயமாக இதை வரவேற்கக்கூடிய கருத்து தான், அது தப்பே கிடையாது. அதுக்காக இந்த படத்தில் தன்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு சிறப்பாக அந்த படத்தை கொடுத்துருக்காரு இயக்குனர் விஜயசேகரன். படத்தில் நடித்த நபி நந்து, சரத் 2 பேருமே ரொம்ப ஃபோர்ஸாக ரொம்ப அமைதியாக இருக்கும்போது அமைதியாக இருக்காங்க, கோவம் வரும்போது அப்படி பொங்குறாங்க. அப்படி ஒரு கொலைவெறியோடு அவர்கள் செய்கின்ற இந்த செயல்கள் எல்லாம் சட்டத்தை மீறிய செயல்கள் தான். ஆனால் வேறு வழி இல்லை, அவங்களுக்கு அவங்க குடும்பம் முக்கியம். நாட்டை விட எல்லாருக்குமே நாட்டை விட குடும்பம் தான் முக்கியம். குடும்பம் முக்கியமாக, அதுக்கப்புறம் தான் அது குடும்பத்தை தாங்கியிருக்கும் குற்றம் சுற்றம் உறவுகள், அதுக்கப்புறம் சமூகமும் முக்கியம் அப்படின்னு எல்லாருமே நினைப்பாங்க. அந்த வகையில் அவருடைய கோபம் நியாயமானது. அதனுடைய நடிப்பை சிறப்பாக காட்டியிருக்காங்க. அதுலேயும் இந்த படத்தை சுவாசியா இப்போ சைல்டிஸ்ட் முகம் ரொம்ப அழகாக இருக்காங்க. அந்த பொண்ணை நம்ம சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அது ஒன்று, அந்த ஒரு சீனில் மொட்டை ராஜேந்திரனுக்கு அந்த சீனு, அது அந்த காலேஜ் சீன்ஸ்ல ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் அண்ணனுக்கு தங்கச்சிக்கு இருக்கிற பாச பிணைப்பு, அதெல்லாம் ரொம்ப அழகான ஒரு சென்டிமெண்ட் சீன்ஸ், எமோஷன்ஸ் நல்லா பொங்கி வர மாதிரி வச்சுருக்காங்க.
ரொம்ப சிறப்பு. அப்புறம் அசிஸ்டன்ட் கமிஷனராக வேலை ராமமூர்த்தி, இந்த மாதிரி கூட்டத்தை எப்படியாவது குண்டோட கண்டுபிடிக்கணும், எப்படியா ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெடி பண்ணுறாங்க. அதனுடைய திரைக்கதையெல்லாம் அழகாக பின்னி பிணைஞ்சிருக்காரு இயக்குனர். அந்த முதல் காட்சியிலேருந்து கடைசி வரையிலான ஸ்க்ரீன் பிளேல எந்த ஒரு லாஜிக் மிஸ்டேக்கும் நம்ம சொல்லவே முடியாத அளவுக்கு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு இயக்குனர். திரைக்கதையில் ரொம்ப அழகாக வச்சிருக்கு. ஆனால் ஸ்க்ரீன் கடைசியாக கிளைமாக்ஸில் வந்து முடிக்கும்போது இன்னொரு பாகத்தை மனசில் வச்சுட்டு சொன்னாரா, இல்லை இதை அரசுகளையும் தாண்டி ஒரு ஆளுமை தன்மையோடு ஒரு கருங்காலி கூட்டம் இருக்கு அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்ல முடியாம சொன்னாரான்னு தெரியல. அந்த காட்சிகள் தொடரும் போல அப்படியே வச்சுட்டாரு. அது ஒண்ணுதான் நமக்கு புரியல. அதை நிஜமாவே அவர்கள் பிடித்தது போலவே முடிச்சிருக்கலாம். முடிச்சிருந்தா ஒன்றும் தப்பு இல்லை. அதான் முடிவு, அதான் சிறந்த முடிவாக இருந்திருக்கும். ஆனாலும் அந்த கடைசி சண்டை அந்த படத்துல குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது, ஒளிப்பதிவை விட எடிட்டிங்கை விட பாடல்களும் சண்டை காட்சியும் தான். பாட்டு ஏ1 பாட்டு, அது ரோமியோன்னு ஒரு பாட்டு இருக்கு பாருங்க, பிரமாதமான பாட்டு. அந்த பாட்டு ஏன் எஃப்எம்ல அதிகமாக ரிலீஸ் பண்ணாமல் வச்சிருக்காங்கன்னு தெரியல. இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள் நிச்சயமா அந்த படம் எல்லா அரசு விழாக்கள் மேடைகளிலும் நிச்சயமா கொண்டாடப்படும். அவ்வளோ அழகான பாட்டு. அதோட இந்த படத்துல இது ஏனைய பாடல்களும் சிறப்பாக இருக்கு. இன்னொரு குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது, படத்துக்கு சண்டை காட்சி அன்பறிவு மாஸ்டர்கள் பிரமாதமாக பண்ணியிருக்காங்கப்பா. அதுலேயே அந்த குப்பை கூலத்தில் ஒரு சண்டை நடக்கும் பாருங்க, இவரு கூட மொட்டை ராஜேந்திரன் கூட, அப்பா நினச்சி கூட பார்க்கல இப்படி ஒரு சண்டை சீன் இந்த படத்தில் இருக்கும் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல. பின்னி எடுத்திருக்காரு சண்டை பயிற்சியாளர் அன்பறிவு. ரொம்ப அழகு. அவ்வளவு குறைந்த காலகட்டத்திலும் ரொம்ப அழகா அதை எடுத்து முடிக்கிறாங்கன்னா எவ்வளவு திறமசாலியா பின்னிருக்காங்க. அப்புறம் படத்துக்கு ஒளிப்பதிவாளர் ராஜா சி சேகருடைய ஒளிப்பதிவும் படம் முதல் துவக்கத்திலிருந்து கடைசி வரையில் ஒரு மீடியம் பட்ஜெட்டுக்கான ஒளிப்பதிவு படத்தில் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு அழகாக காட்டியிருக்காங்க. அது ஒன்றும் தப்பே கிடையாது. எடிட்டர் பிரவீன் வந்து சண்டை காட்சிகள் அழகாக தொகுத்து வளர்த்திருக்காரு. அதே மாதிரி இறுதி காட்சிகளிலும் நம்மால் எளிதில் ஊகிக்க முடிகிற அளவுக்கு அவர் காட்சிகளை தொகுத்து கொடுத்துருக்காரு. மொத்தமாக இந்த படம் பார்க்க போனால் இப்போதைய நிலைமையில் நாட்டில் நடந்துட்டு இருக்கிற விஷயத்தை தான் அவர் எடுத்து சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்டவர்களை நம்ம என்னதான் செய்யறது, கவர்மெண்ட் செய்யணும்னா கவர்மெண்ட் நிறுத்தி நிதானமாக மெதுவாக தான் தண்டனை கொடுக்கும். 10 வருஷம் கழிச்சு தண்டனை கிடைக்கும். அதுக்குள்ள அவன் இன்னும் நிறைய தப்பு பண்ணிட்டு போயிடுவானே. அதனால தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் உடனடியாக தண்டிக்கப்படணும் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டவர்கள் நினைக்கிறாங்க. அந்த பாதிக்கப்பட்டவர்களின் ஒரு குரலாக இந்த படத்தோட இயக்குனர் தன்னுடைய வாய்ஸை சொல்லியிருக்காரு. உடனடியாக தண்டனை கொடுங்கள், தண்டனை சட்டத்தை அதன்படி மாற்றுங்கள், இல்லாவிட்டு சட்டத்தை அவங்க ஒவ்வொரு மனிதனும் அவன் கையில் எடுத்துக்குவான் அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்லியிருக்காரு. உண்மை, அதுவும் உண்மைதான். ஒரு குற்றம் நடந்தால் அது சப்போஸ் இந்த போஸ்கோ குற்றங்களையாவது உடனுக்குடன் 6 மாதத்துக்குள்ள விசாரித்து தீர்ப்பு சொல்லி அதோட தண்டனையை அதிகப்படுத்தி அது மக்களிடையே போய் சேரணும். சேர்ந்தாதான் அடுத்த முறை யாராவது தப்பு செய்யறதுக்கு எல்லாரும் யோசிப்பாங்க. அப்படி ஒரு பட்டிமன்றத்தை இந்த படத்துல இயக்குனர் கொடுத்திருக்காரு. அந்த வகையில் இந்த இயக்குனருக்கு நமது பாராட்டுக்கள். மொத்தத்தில் இந்த படம் நிச்சயமா ஒரு என்டர்டைன்மெண்ட் பிளஸ் ஒரு சமூகத்துக்கு கருத்து சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல திரைப்படமா வந்திருக்கு. அவசியம் பாருங்க. நன்றி, வணக்கம்.